வணக்கம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிடணும். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா digitalizeindia.govern.in. அந்த வெப்சைட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, என்ன பண்ணால் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து உங்களோட நேம் கேட்பாங்க. நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் என்ன செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேலிடேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருந்து அந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆனால் வேலிடேட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களை லாகின் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் நான் வந்து முன்னாடி அந்த ஒர்க்கெலாம் முடிச்சனால இப்போ லாகின் மட்டும் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கிளிக் ஹியர் சைன்இன் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா சைன்இன் பேஜ் வரும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சதுனால வந்துடுச்சு. என்னோடய நேம் வந்து தீபான் gmail.com இருக்குது. பாஸ்வேர்டு ஒரு ரிவம்பர் மீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவாக இருக்கும். நான் அப்படி தான் ரிவம்பர் மீ கொடுத்துருக்கேன். லெட் மீ இன். ஓகே, இதுதான் என்னோடய டேஷ்போர்டு. வந்து நான் எவ்வளோ ஸ்னிப் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1266 பண்ணியிருக்கேன். ஸ்பீட் 18, அக்யூரசி கரெக்டாக அப்படின்னு 68% பண்ணியிருக்கேன். எத்தனை கேரக்டர்ஸ் 17,482 பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கேரக்டருக்கு ஒரு பைசா அப்படிங்கிற மாதிரி அவங்க அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இது வந்து ரிவார்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேரக்டர் தகுந்த மாதிரி வந்திருக்கும். எனக்கு வந்து 10,424 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி மாற்றிக்கணும்னா, ரெமிடி ஒரு பாயிண்ட்ஸில் போயிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஐ வாண்ட் டு ரெமிடி மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ வாண்ட் டு டொனேட், வாலண்டியராக டொனேட் பண்ண ஆப்ஷன் தான். நீங்கள் டொனேட் கூட பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு. இல்லை ஐ வாண்ட் டு ரெடீம் மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டோட அந்த இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் டு யுவர் ஆதார் பீயிங் லிங்க் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஒன்ஸ் இன் எ மந்த் கொடுத்துட்டு உங்களோட எவ்வளோ அமௌண்ட் இதோ வேலட் பின்னு ஒன்று இருக்கும். அந்த வேலட் பின் போயிட்டு இங்கே ட்ரான்சாக்ஷன் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்களே ஒரு 4 டிஜிட்டில் ட்ரான்சாக்ஷன் பின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை அங்கே கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகி உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் இதில் அப்படின்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ், லோடு ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லோடு ஒர்க் ஸ்பேஸ் கொடுங்க. லோடு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இது வந்து பிளாங்க் இமேஜ் ஆனிச்சுன்னா பிளாங்க் இமேஜ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது செக் பாக்ஸ் இருக்குது. செக் பாக்ஸ் டிக் அடிச்சிருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இந்த மாதிரி என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை அப்படியே என்ட்ரி பண்ணுறது தான் நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப். என்டர் இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு 4 சம்திங் என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்மிட். நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வரக்கூடியது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் டேப். இப்போ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் ஸ்கிப் பண்ணியிருக்க டாஸ்க் வந்து உடனே எவ்வளோ டாஸ்க் முடிச்சிருக்கோம், 2 மாதிரி எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அந்த டைம் எவ்வளோ முடிச்சிருக்கோம் டைமிங் காட்டும். உங்களுக்கு எவ்வளோ டைமிங் காட்டும். நெக்ஸ்ட்டு எத்தனை டாஸ்க் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வேல்யூ நமக்கு காட்டும். அதுதான் ரிவார்ட்ஸ். இது மை அக்கௌண்ட்டு தான். அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட் செட்டிங்ஸை
நம்ம நேம் சம்திங் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம நேம், ஆதார் கார்டு கனெக்ட் ஆகிருக்க நேம் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். மொபைல் நம்பர், லைசன்ஸ் சப்போர்ட், சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ், டேஷ்போர்டு. ஓகே, டேஷ்போர்டில் போனீங்கன்னா நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஸ்பிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ அக்யூரஸின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டெய்லி அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத வந்து அவங்க